எத்தனை பேர் நம்ம தேவன் விசாரிக்கிற தேவன் நம்புறீங்க? விசாரிக்கிற தேவன்னா பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார்ல, அந்த தேவன் கிடையாது. He cares about me. 1 பேதுரு 5:7. நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உன் காரியமும் நீ எப்படி இருக்கிறாய் என்று விசாரிக்கிற தேவன். எல்லா கவலையும் அவர்கிட்ட கொடுத்துரு. காரணம், உனக்காக கவலைப்படுகிறதற்கு ஒருவர் உனக்காக எப்போதும் இருக்கிறார். இந்த விசாரிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அக்கறைப்படுகிறவர், கவனித்து கொள்கிறவர். ரொம்ப ஆர்வத்தை காமிக்கிறதுக்கு பேர் தான் விசாரிக்கிற தேவன். எஸ்பெஷலி எனக்கு சம்பந்தப்பட்ட மேட்டர்ல அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறது, இன்டென்ஸா அட்டென்ஷன் கொடுக்கிறது. இப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வரோம், ஒரு ஃபங்க்ஷன், யேசு என்ன பண்ணுவா, அவங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் எங்க கூட தான் நிப்பா, எங்க கூட தான் பந்திக்கு உட்காருவா, எங்களை தான் கவனிக்கிறல்ல, அதுக்கு பேர் தான் விசாரிப்பது. நம்மளை யாருமே விசாரிக்கலையே, ஒன்னும் கேர் பண்ணலையே. நோ 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 நோ, தேவன் உங்களோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? விசாரிக்கிற தேவனா இருக்கிறார்.